வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் எல்லார் மனசையும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது பாண்டிச்சேரிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக தெரியுது. இது புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. அதில் 2வது பெண் குழந்தை 5வது படிச்சுட்டு வந்திருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். போன 2ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கூல் விட்டு வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த அந்த பொண்ணு அந்த தெரு மக்கள் எல்லாருக்குமே பிடிக்குமா, ரொம்ப சுட்டியாக சுறுசுறுப்பாக இருக்குமா, எல்லார் வீட்டிலும் போகும் வரும் விளையாடும். அந்த தெரு மக்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கு. 2ஆம் தேதி காணோன்னு சொல்லிட்டு காலையில் காண போயிருக்க போல இருக்கு. மதியம் காண போனவன் ஈவினிங் வரைக்கும் தேடி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ் சிசிடிவிலாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து போகிறது தெரியுது. அதுக்கப்புறம் எங்கேன்னு தெரியல. அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் போலீஸார் தேடி பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் பூந்து அந்த ட்ரைனேஜு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எதுலேயுமே கிடைக்காம போலீஸே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டு 4 நாளுக்கு மேலே ஆனதுனால எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே மறியல் பண்ணி போராட்டம் பண்ண பிறகு தான் திடீர்னு அந்த சிறுமியோட வீட்டுக்கு அருகிலே ஒரு ட்ரைனேஜ் போகிற வாய்க்காலில் ஒரு மூட்டை கிடைக்கிறதா ஒரு தகவல் அதை பிரித்து பார்க்கும்போது அதில் அந்த சிறுமியோட கை கால்லாம் கட்டப்பட்டு புணமாக இருந்திருக்கு. அதையும் ஒரு வேட்டியில் வச்சு சுருட்டி ட்ரைனேஜில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் சிசிடிவியை வச்சுட்டு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சந்தேகப்பட முடியுமா ஒரு 7 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள அதில் 2 பேர் விவேகானந்தன், கருணாஸ். விவேகானந்தங்கிற ஆள் ஒரு பெரிய மனுஷன், ஒரு 70 வயசுன்னு நினைக்கிறேன். அவனுக்கெல்லாம் ஏன் விவேகானந்தன் பேர் வச்சான்னு தெரில. 2 நாய்களும் போதையை போட்டுட்டு சிறுமின்னு கூட பார்க்காம பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்று இருக்கானுங்க. விஷயம் வெளில தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வாய்க்காலில் தூக்கி போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்து 3-4 நாள் கழித்து தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எவ்வளோ அஜாக்கிரதையாக செயல்பட்டுருக்காங்க பாருங்கள். ஏழைங்கள்னால் ஒரு இலக்காரம் தான். அதே ஒரு விஐபி, ஒரு மினிஸ்டரோட பொண்ணு அவங்க குழந்தை காணும்னா அதுக்கு எடுக்க போகிற நடவடிக்கைகள், அதுக்குரிய பரபரப்பே வேறு லெவலு. இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் மூல காரணம் புதுச்சேரியே எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், சரக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போதை ஸ்டாம்புன்னு ஒன்று ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருதான். அளவுக்கு அதிகமான போதை தான் அந்தமாரி மனிதர்கள் மிருகங்களாக மாறி செயல்படுறது. இதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் அந்த 2 நாய்களையும் மன்னிக்கவே முடியாது. அதெல்லாம் தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சு ஜெயிலில் போட்டு தண்டனை தர்றதை விட பொதுமக்கள் முன்னிலையிலேயே கல்லால் அடித்து கொள்கிற மாதிரி, மக்களோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு தண்டனை தரணும். அப்போ தான் அந்த மாதிரி சம்பவங்கள் திரும்பவும் நடக்காமல் இருக்கும். அந்த சிறுமியின் ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திப்போம். வேறு என்ன சொல்கிறது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.